பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த மிக மிக பிரத்யேகமான அற்புதமான காணொளியில் சௌமியா அவர்களுடன் முக்கிய விருந்தினராக a very revered special and very divine guest we have today. கெஸ்ட் கிடையாது, the host of சரணாலயம் முரளி அண்ணா. அண்ணா உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அண்ணா. உங்களை முதல் தடவையா நானும் சௌமியாவும் பண்ற இந்த காணொலியில நீங்களும் வந்திருக்கிறது எங்களுக்கான ஒரு பாக்கியம். அந்த சௌமியா நீங்களும் அண்ணாவும் இந்த காணொலிக்கான நோக்கம், இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம பக்தாள் கிட்ட நம்ம பகிர்ந்துக்க போறோங்கிறத பத்தி டீட்டெயில்டா நீங்க சொல்லுங்க. சவிதா, இந்த ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 1 month 1 year சொல்றது இந்த கோடி காயத்ரி மகாமந்திரம் ஆரம்பிச்சு, மகா யஜ்ஞம் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 1 year போயிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்துட்டே இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 25 days பார்த்தேன்னா அந்த காயத்ரி மகா யஜ்ஞம் முடிச்சதுன்னா அண்ணா சொன்னா இந்த மாதிரி அந்த ஹோம விதானங்கள் இந்த மாதிரி யஜ்ஞம் எல்லாம் பண்ணினோம்னா அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு. அப்ப நம்ம 1 crore பண்ணினோம்னா அதுல 10 லட்சம் ஹோமமா பண்ணணும், காயத்ரி ஹோமமா பண்ணணும். சோ இட் வாஸ் அ ஜூபிலியன் செலிப்ரேஷன். இது ஒரு அத்தனை அழகா இருந்தது சரணாலயம். யாருக்குமே இந்த அந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவா யாருக்குமே ரெண்டே வேண்டாம், இது தொடர்ந்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை தான் இருந்தது. சோ அத்தனை அழகா அந்த 10 லட்சம் ஆவர்த்தி ஹோமமும் பூர்த்தியாச்சு. அதே மாதிரி 1 லட்சம் க்ஷீர தர்ப்பணம், அதாவது பால்ல சொல்லி தர்ப்பணம் பண்றது, அதையும் பண்ணினா. சோ அதெல்லாம் ரொம்ப முடிச்சு இப்ப கல்மினேஷன் என்னன்னா இந்த யஜ்யம் பூர்த்தியா இருக்கு. இந்த 1 கோடி மகா யஜ்யம் காயத்ரி மகா யஜ்யம் பூர்த்தியாருது. அந்த பூர்த்தியானது 15ஆம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு. அண்ணா எல்லாருக்கும் வசதியா இருக்கணும் மாமா சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேட் 15th மார்ச் சண்டே அன்னைக்கு வச்சிருக்கா. அது என்ன ஏற்பாடுன்னா அவ்வளோ ஸ்ரத்தையா, somebody can be so passionate, somebody can be so perfect, somebody can be so dedicated அப்படின்னா அது எல்லாமே அண்ணாதான். பெரியவாளுக்கு பண்ணணும். நம்ம சாதாரண ஆத்துல ஃபங்க்ஷன் பண்ணோம்னாலே எப்படி பண்ணணும், இது பெரியவாளுடைய ஃபங்க்ஷன், அது ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. சரணாலயமே சக்கரத்துல நாங்கெல்லாம் பாஸ்டா ஓடின்னு இருக்கோம், அவர் என்ன சொல்றாரோ அது பண்றதுக்கு. சோ அன்னைக்கு குறிப்பா என்ன ஹோமம் நடக்க போறதுங்கிற டீடைல்ஸ் அண்ணா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்பா. இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அண்ட் வை இட் இஸ் சோ சிக்னிபிகன்ட் ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் த இயர். இந்த டைம் இந்த நேரத்துல இது கரெக்டா கொண்டு முடிச்சிருக்காளே. அன்னைக்கு காலையில அண்ணா ரொம்ப அழகா சொன்னா, ஏன் இந்த டைம்ல முடியாது, கரெக்டா இது முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம் பின்னாடி முடிஞ்சிருக்கலாம், ஆனா எவ்வளவு ஒரு ரைட் டைம் பெரியவா இதை முடிச்சு கொடுத்துருக்கா. இது லோகக்ஷேமம் நிமித்தமா பண்றா. அதனால இது எவ்வளவு நல்லா இருக்குங்கிற எல்லா டீடைல்ஸுமே அண்ணா நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவர் பேசின அப்புறமா நம்ம பேசுவோம். ஆனா நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவருக்கு தான் நிறைய பேசணும். ராம் ராம் கேட்போம். அண்ணா என்ன இந்த அன்னைக்கு ஹோமத்துல முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம், நாங்கள்லாம் எல்லாரும் பக்தாள்லாம் என்ன எதிர்பார்க்கணும்? பார்வதி பதகே பாலகருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமான்வகம். ஸ்ரீயத்யான சர்வேஸ்வரன பெரியாருடைய ஆசீர்வாதத்தினால பிரபஞ்சத்துல எல்லாம் நல்லபடியாகவே இருக்கணும், எல்லாம் நல்லதாகவே இருக்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், பகுந்துங்கிற ஒரே ஒரு வார்த்தை வச்சுட்டு பெரிவாளுடைய தபஸ் ஒண்ணுதான் எல்லாரையும் காப்பாற்றும். அவவா பண்ணக்கூடிய தபஸையும் தான் அவாவாலையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் தபஸ் அப்படிங்கிறதாக வச்சு இந்த கர்மானுஷ்டானங்கிறதாக வச்சு இந்த கர்மானுஷ்டானத்திலேயே பிரம்மன்னு பிராமண ஜாதியினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவதைன்னு ஒரு வாக்கியம் பெரிவா சொல்லுவார். நிறைய ஒரு பிராமணனுக்கு நித்திய கர்மா இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. தாதர் சந்தியா வந்தனா மாத்தியானிக்கா சாயம் சந்தியா வந்த, அதுக்கப்புறமா அடிஷனலா அதுக்கப்புறமா வேதாத்தியாயனா குருகுலவாச,
நியமாத்தியாயன உபாசன யக்கியா இப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எல்லாமே எல்லாத்தையும் எல்லாராலையும் எது முடிஞ்சதோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பண்ணாத இருக்கப்படாது. சந்தியாவந்தனத்தை ஒரு நாளோட விடப்படாதுங்கிறதுதான் உண்மன்னு பிராமண ஜாதியினம் நித்திய கர்மவது. நித்திய கர்மானுஷ்டானத்துல சந்தியாவந்தன மாத்தியாண்டிக திருப்பி சாயங்கால சந்தியாவந்தனம் ஒவ்வொரு சந்தியிலையும் அம்பாள் சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி சந்திக்கிறார். காத சந்தியா மாத்தியாண்டிகம் சந்திக்கும் போது சாயம் சந்தியா இந்த சந்திகா வேலையில அவ சந்திக்கிற டயத்துல நாம் தப்போரிட்டாலா இருந்து தபஸ பண்ணுவோமானால் நமக்கும் நல்லது, லோகத்துக்கும் நல்லது. காமக்ரோத லோப மோகம் ஆச்சரியாதிபி காமம் இருக்காது, குரோதம் இருக்காது. எத்தனையோ சொல்றான். முக்கியமா குரோத மனப்பான்மை மனசுல இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தாலே மனசு சாந்தி ஏற்படும், மனசு அமைதி ஏற்படும். எல்லாருக்கும் பகவான் கொடுத்த அன்னி தினத்தை சுதீரமா அனுபவிக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம். இதுக்குதான் பகவான் ஜென்மா கொடுத்திருக்கார். அந்த ஜென்மால போரிட்டாலும் சொல்லக்கூடிய தபசுங்கிறது அதுதான் காயத்ரியோ. இந்த காயத்ரிங்கிற மகா மந்திரம் எல்லாத்துக்கும் மகாமந்திர சப்தம் வராது, சிலருக்கு தான் வருது. இல்ல மகாமந்திரம் அப்படிங்கிறதானது இந்த காயத்ரி மகாமந்திரம். அப்பேற்பட்ட மகாமந்திரம் மகா ஔஷதம். ஔஷதம்னா மருந்துக்கு பேரு. மகா ஔஷதம்னாக்க தேடுதான் இருக்கக்கூடிய ஔஷதம். அந்த அதுதான் எல்லாத்தையும் விட வசதியான மது. வார்த்தையிலேயே மதுன்னு வருவார். இது ரம்யமாக பேச மது மாதிரி. அது மாதிரி இந்த மதுங்கிறத எடுத்து வச்சிருக்காங்கன்னா நீ எவ்வளவு என்ன மற்ற ஜபங்கள் உபதேசம் வாங்கிட்டு இருந்தாலும் முதல் உபதேசம் பிரம்மோபதேசம். உபநயன பிரம்மோபதேசம். இந்த பிரம்மோபதேசத்துல தான் காயத்ரிய உபதேசம் பண்ணு. நீ மற்ற எந்த ஒரு காரியார்த்தமோ காவியார்த்தமோ எது பண்றதாக இருந்தாலும் இது பிரதானமாக பண்ணி குடிச்சால்தான் அது தானாக வரும். இந்த சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரிய பண்ணி 1000 காயத்ரி பண்ணிவிட்டு 100 காயத்ரி தபசுக்காக அதை பண்ணிவிட்டு காரியார்த்தத்துக்காக பண்றக்கூடிய மற்ற ஜபங்கள் இருக்க அதை குறைச்சு பண்ணா போதும். அதுதான் 1000 பிரதானமாக இருக்கும். இது 100 பண்ணினோமானால் 1100 சேர்ந்து பலனை தானாக எதிர்பார்க்கவே வேண்டாம். பலனை கொடுத்தோம். எப்படி மகா மந்திரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மகா ஔஷதம் அப்படின்னாக்க தேன். தேன்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஔஷதம். ஒரு ரோக நிவர்த்தி ஏதோ ஒருக்காக ஒரு மருந்து வாங்குறோம் அப்படின்னாக்க ஒரு சிட்டுகை தான் மருந்தை ஒரு வித்தரையில வச்சுட்டு 1 ஸ்பூன் தேனு 1 சிட்டுகை மருந்து. இந்த 1 ஸ்பூன் தேனுங்கிறது 1000 ஆவர்த்தி காயத்ரி. 1 சிட்டிகை மருந்துங்கிறது இதர மந்திரங்கள். இதுதான் இந்த 1 ஸ்பூன் தேன 1 சிட்டிகை மருந்தை எப்படி கலந்து நாக்கு கடையில் உள்ள போயிடுச்சுன்னா ரோகத்தை நிவர்த்தி பண்ணி எல்லாம் சக்சஸ் ஆகுதோ அதே மாதிரி 1000 காயத்ரி பண்ணி 100 இந்த மற்ற ஜபங்கள்ல தான் பண்ணிட்டோமானால் எல்லா சூட்சமாக தபசு இருந்தாலும் அப்பேற்பட்ட இந்த தபசுல தான் ராஜ்யம் நல்லபடியாக இருக்கணும், தேசம் நல்லபடியா இருக்கணும், தேசத்துல ஆளக்கூடிய ராஜாக்கள் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய பிரஜைகள் நல்லபடியாக இருக்கணும், பகவானால் கொடுக்கப்பட்ட பிராணிகள் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும். யாருக்கும் விரோத மனப்பான்மை ரோத மனப்பான்மை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தபசு 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 தபசுன்னு பெரியவா அதையே சொல்லி செஞ்சு காட்டி எல்லாரும் செய்ய சொல்லிருக்கா. அதனுடைய வழியில தான் பாபாவுக்கு இந்த கோடி காயத்ரி மகாமந்திர ஜபம் பண்ணினால் என்ன இருந்துச்சு. கோடி காயத்ரி மகாமந்திர ஜபத்தை போன வருடம் ஆரம்பிச்சது. இந்த 26வது வருடம் 2026 மார்ச் மாசம் இந்த 10 நாளைக்குள்ள இந்த நாட்டுல போத மனப்பான்மை ஜாஸ்தியா போய் இருந்துட்டு இருக்கு. அது அப்பப்ப வரும் போக தலைகாட்டும். போதம் இல்லாமல் முடியாது. அது பாட்டுல ஓரமா இருந்துட்டா பூகம்பமா அப்படியே பெருசா ஆரம்பிச்சு இன்றைக்கு பாருங்க இந்த மார்ச் மாசம் 10ஆம் தேதி இன்றைய லெவல் 12 இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன பண்றது என்ன பண்ண போறோம்னு ஸ்தம்பிக்கிறது. அந்த ஒரு ரோத மனப்பான்மைய தேசத்துல வளர்ந்து போச்சு பாருங்க. அது இல்லாமல் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மாமாவுடைய மனசுல
ஒரு கோடி ஆவர்த்தி ஜபத்தை பண்ணி, இது இங்க மட்டும் இல்ல, நகரங்கள்ல லோகம் பூரா பண்ற. அந்த லோகத்துல நாமும் ஒருத்தர், நம்மளும் ஒரு பகுதியில இருக்கோம். சென்னையிலேயே நகரனூர்ல புண்ணிய இருந்து பெரிவாருடைய அந்த சரணாலயத்தில இருந்து, இந்த சரணாலயத்தில் வர பக்தால் மூலமாக ஒரு கோடி ஆவர்த்தி ஜபத்தை பண்ணி, இத ஒரு பெரிய மகா தபசாக பண்ணணுமோ மாமாவுடைய மனசுல தெளிவா தோணுச்சு. அது ஒரு சங்கல்பமாக பண்ணிட்டு போன வருடம் ஆரம்பிச்சோம். அது அப்படியே தொடர்ந்தேர்ச்சியா எல்லாரோட ஒத்துழைப்பினாலையும் எல்லாரும் சக்தியா பண்ணிருந்ததுனாலையும் ஒரு கோடி ஜபம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த ஹோம விதியிலேயே ஜப ஹோம தர்ப்பணங்கிறதாவது ஒரு விதி. ஜபம் பண்ணினால் இத்தனை ஆளுக்கு ஜபம் பண்ணால் அதுக்கு ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு ஹோமங்கள் பண்ணணும், அதுல ஒரு பங்கு தர்ப்பணங்கள் பண்ணணும். ஒரு விதி. காமியார்த்தங்கிறது வேற, காரியார்த்தங்கிறது நம்மளுடைய சுயமேவ ஒரு காரிய சித்தியார்த்தத்துக்காக நம்ம தெரிவிக்கிறது. காமியார்த்தம் வேற, இட்ட காமியார்த்த சித்தியார்த்தம் பண்றவங்க எல்லாருக்கும் பொதுஜனங்களுக்கெல்லாம் சேர்த்து பண்றதுதான் காமியார்த்த ஹோமம். இந்த காமியார்த்த ஹோமம் ஜபத்துலதான் இந்த நித்திய கர்மாவை விட இன்னொரு படி மேலாக தபசு பண்ணி இந்த கோடி காயத்ரி மகாயத்ரி ஜபங்கிறதான ஒரு சங்கல்பம் பண்ணி, இந்த பாரத போன வருடம் கூட ஜபம் பண்ணி முடிச்சு இந்த பிப்ரவரி 25ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஹோமத்தை ஆரம்பிச்சு ஒரு 26 நாள் விடாம 10 ஆவர்த்தி ஹோமத்தை பண்ணி தர்ப்பணத்தை பண்ணி பூர்த்தி பண்ணி, மார்ச் 15ஆம் தேதி ஏகாதசி, துவாதசி, சிரவண நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை, இந்த திதிவாரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது, நல்லா இருக்கு அப்படிங்கிறதாக ஒரு தேதியை நிர்ணயிச்சோம்ல. இந்த பருவடி தேதி ஆனது 15ஆம் தேதிக்குள்ள நாளைக்கு என்ன ஆகுமோ, இன்னைக்கு என்ன ஆகுமோ, அப்படி என்ன ஆகுமோ, என்ன யாராரு இருக்காரோ, என்ன கவலையோ, பெட்ரோல் பங்கு கூட பார்த்தோம்னா 1000 பேர் நிற்கணும். கேஸ் ஆத்துல சமைக்கிறதுக்கே இப்ப யோஜனையா இருக்கு, எப்படி பண்றது எது பண்றது. மனசு அப்படியே சஞ்சலமா இருந்துட்டு அமைதி போயிடுது. அமைதி எல்லாம் கிடைக்கி வரணும், அமைதி இல்லாமல் இருக்கக்கூடாது, அமைதியோடு இருக்கணும். எல்லா திரவியங்களும் எல்லாருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் தேசத்துக்கு கிடைச்சு மற்ற தேசத்துக்கு கொடுத்து உதவணும். அதுதான் திரவியத்தை கொடுக்கணும். இது மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும், ரோத மனப்பான்மை போகணும். அதுக்கு என்னென்ன தபஸ்தான் தான், அதுக்குதான் இந்த பிரதானமான காயத்ரி ஜபஹோமத்தை வச்சு பூர்த்தி பண்ணி 15ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரியுடைய அக்ஷரம் 24 அக்ஷரம். அதனால 24 பிராமணால வச்சுட்டு 24 திரவியங்களை வச்சுட்டு அம்பாளுக்கு ஹோமத்தை பண்ணி, சண்டி ஹோமத்துல என்னெல்லாம் பண்ணுமோ அதுல திட்டம் எல்லாம் பண்ணி எல்லாரும் பிராமணாளுக்கு எல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் பாரம்பரிய பண்ணி அவளுக்கு வஸ்திரம் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி அவ மூலமாக இந்த காயத்ரி ஹோமத்தை பண்ணிட்டு, அப்புறம் துர்காலட்சுமி, சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி வரக்கூடிய அம்பாளுக்கு ஹோமங்கள்லாம், ரங்க ஹோமங்கள், உபஹோமங்கள்லாம் பண்ணி பூர்ணாவதி எல்லாம் பண்ணி அசோர்தாராங்கிறத சமூகத்தை சொல்லி எல்லாத்தையும் கொடு, அஸ்மாஜமே கரிகத்தவை எல்லாருக்கும் கொடு, எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய சமக்கத்தெல்லாம் சொல்லி பூர்த்தி பண்ணி இந்த மகா யஜ்யத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு சங்கல்பமாக 15ஆம் தேதிக்கு ஒரு ஏற்பாடு ஆகின்றது. பெரியவாருடைய அனுகிரகத்துல சின்னமா, அதாவது ஒரு இடைஞ்சல் இல்லாம இதுவரை நடந்துட்டு 15ஆம் தேதி பெரியவார் நடத்தி கொடுத்துருவார். இதுல யாரெல்லாம் அதுல எல்லாரும் விதத்தாலும் கலந்துக்கணும். எல்லாரும் கலந்துட்டு இதுல தபஸ்ல சேர்ந்துட்டு, ஹோமத்துல சேர்ந்துட்டு, திரவிய ஒத்தாசை, சரீர ஒத்தாசை எல்லாம் முடிஞ்சதை பண்ணி அந்த ஹோமத்தை பார்த்து பெரியவாருடைய பிரசாதத்தை பெற்று காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அனுகிரகத்தினால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகவும், குரோத மனப்பான்மை இல்லாமலும், பயங்கள் இல்லாமலும், நிர்பயத்துவம் அரோகதான். ராத்திரி படுத்தும் போதால் நிம்மதியா தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு நல்லபடியா இருக்குன்னா எல்லா சூழ்நிலையும் சரியா அமையும். எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் நல்லபடியா அமைஞ்சு எல்லாரும் நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கு பெரியவாருடைய அனுகிரக ஆசீர்வாதத்துக்கு இந்த ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எல்லாரும் கலந்துட்டு காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அனுகிரகத்தை பெற்று, மகா பெரியவாருடைய அனுகிரகத்தை பெற்று, இதுக்கு ஒரு மூல காரணமாக ஒரு தூண்டுதல் இருக்கிறது எல்லாருக்கும். அது நம்ம டிஆர் மாமா மனசுலதான்
போட வச்சார் பெரியவன். அந்த மாமாவுடைய கொடுக்குற ஆசீர்வாதத்தினால இந்த ஹோமம் நடக்கிறது. மாமா இன்னும் மேல 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 சிரஞ்சீவியா அப்படியே அவருக்கு அப்பப்ப உடம்ப படுத்துறது. அதுல சரீர தர்மம் இருந்தாலும் அது மாதிரி உடம்பெல்லாம் படுத்தாமல் சரீரம் வஞ்சனமா கடகாத்திரமா இருந்து இந்த சரணாலயத்துக்கு மேல 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 வர கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்து அவர் பரமக்ஷேமா இருக்கணும்னு கூட்டு பிரார்த்தனைகளையும் பண்ணிட்டு எல்லாரும் வந்து இந்த ஹோமத்துல கலந்துட்டு பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரனாக பிரார்த்திக்கிறேன். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. ரொம்ப நன்றிமா அண்ணா, ரொம்ப டீடைல்டா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆமா, சௌமியா சிம்பிளா எனக்கு விஸ்தாரமா ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு. ரெடி ஆயிண்டே இருக்கு ஹோம திரவியங்கள்லாம். நாளைக்கு சாயங்காலமா அம்பாளுக்கு பூர்ணாகுதியில சமர்ப்பிக்கிறதுக்கு புடவைகள், தேன், மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கஜூரிக்கா, சுவாமிக்கு வேஷ்டி, பூர்ணாகுதி பட்டு பாருங்க எத்தனை அழகான கலர்ல இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷனுடைய ஒரு வைப்ரேஷன் அப்படி இருக்கு பிரமாதமா. செய்கின்ற ஒரு காரியத்திலையுமே பக்தா அத்தனை பெரிய நினைச்சுட்டே இருக்கும். இது பூர்ணாவதி ஹோம திரவியங்கள், ஹோமத்துக்கு வேண்டிய சாமான்கள். இது ரெண்டுத்துலயும் பொரி, நெல் பொரி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, முந்திரி, திராட்சை, பருப்பு எல்லாம், வாசன சாமான்கள், கொப்பரை, நெய் டின்னா வந்து இறங்கின்னு இருக்கு. ஸோ அத்தனையும் பிரமாதமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாரையும் 15th March சண்டே அன்னைக்கு மீட் பண்றோம். பெரியவா சரணம். ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சிரேஷ்டமா இந்த ஹோமம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து ஹோம திரவியங்கள்ல இருந்து ஒவ்வொரு டீடைல் பிளானிங்கும் பண்ணிட்டு இருக்கா. இது இத்தனை சிரமம் எடுத்து இத்தனை ஸ்ரத்தையா பண்றது வந்து அண்ணா சொன்ன மாதிரி லோகக்ஷேமத்திற்கு ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோமத்தை கலந்துக்கிற வாய்ப்பு வந்து இட்ஸ் வெரி ரேர். அதனால எல்லாரும் கேட்டவா இந்த வீடியோ பாக்குறவா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில சண்டே அன்னைக்கு 7 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 ரவுண்ட் ஆஃப் காயத்ரி ஜபம் பண்ணி ஹோமம் பண்றா. அதுக்கப்புறமா வந்து வேத மந்திரம் வழியா பண்ணக்கூடிய ஹோமங்கள் எல்லாம் பண்ணி பூர்ணாகுதி பெரிய லெவல்ல பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ 7 o'clock இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சுவாமிக்கு ஆர்த்தி எல்லாம் வரும்போது 12 o'clock ஆயிடும். ஸோ அந்த டைம்குள்ள எல்லாருமே வரலாம். அது முடிஞ்சு மகாபிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனும் பிளான் ஆயிருக்கு. சண்டேவா இருக்கிறதுனால மேக் இட் கன்வீனியன்ட். இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. நம்மள்ட்ட இடம் சின்னதா இருந்தாலும் மனசு பெருசா இருக்கு. ஸோ ஏற்பாடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி ஏற்பாடு ஆயிருக்கு. வாங்கோ, அவசியம் வரணும். ஆத்துல இந்த வீடியோ பாக்குறவா குழந்தைகளுக்கு பூனல் போட்டிருந்தாள்னா அவள் அனுப்பிக்கோ. அதே மாதிரி ஆத்துல மாமா யாருன்னா இருந்தாலும் அவளும் வாங்கோ. ட்ரெஸ் கோடவா எல்லாருக்குமே ஆம்பளைகளுக்கு வேஷ்டி கட்டிக்கோங்க, பஞ்சகச்சம் இஃப் யூ ஆர் மேரிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கோ. எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் இந்த தெய்வீக அனுபவத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும். அண்ணா சொன்ன மாதிரி இந்த இப்படி ஒரு போர்க்காலம் இருக்கு. எங்கேயோ போர் நடந்தாலும் லோகத்துல எல்லா இடத்துலயும் அந்த தாக்கம் இருக்கு. அதெல்லாம் குறைஞ்சு இந்த டைமிங் இஸ் சோ அப்ரோப்ரியேட். அதுதான் வந்து 2 நாளா ரொம்ப யோசிச்சு வியக்கிறோம். பெரியவா எப்படி அந்த லேண்டிங் கொண்டு வச்சிருக்கா, எந்த டைம்ல அது முடிச்சா எவ்வளவு நல்லது இந்த லோகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சு காயத்ரி அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் நம்ம பெரியவாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கணும். உங்களுக்கு அண்ணாக்கும் தேங்க்ஸ். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டே இருக்கா அண்ணாக்கு. எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அது சரணாலயத்துக்கு அண்ணா வந்ததுல இருந்து சரணாலயத்துல நடக்கிற எல்லா காரியங்களுமே வேற லெவல்ல இருக்கு. அத்தனை ஆத்மார்த்தமா ஒவ்வொன்றும் அவ்வளவு ரிசர்ச் பண்ணி எப்ப போனாலும் சரணாலயத்துல மாமா அங்க உட்காந்துருப்பா. முரளி அண்ணா உட்காந்து எல்லாருக்கும் கைடு பண்ணிட்டு எல்லாம் எப்பவுமே வந்து உங்களுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நன்னா இருக்கணும் முரளி அண்ணா. நீங்க சரணாலயத்தை இப்படி வழிநடத்திட்டே இருக்கணும். ரொம்ப 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 சந்தோஷம் இந்த காணொளியில நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னது. சோ சௌமியா, March 15th
சண்டே மார்னிங் 7 மணில இருந்து சண்டே மார்னிங் ஆரம்பம். 7 AM onwards. 7 AM இருந்து ஆரம்பம். இத பாக்குற அத்தனை பக்தாளும் தயவு செஞ்சு உங்க ஆத்துல பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் சொல்லி வந்து இது ஒரு பெரிய பிராப்தம், இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இத பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவசியமா வரணும்னு வேண்டிக்கலாம். மாமா சார்பா எல்லாரையும் கேட்டுக்கோங்க. பெரியவா சார். அற்புதாசான் ஜே.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.